தமிழ் மொழி மீண்டும் பிறப்பி போல, காலத்திற்கெதிராக அடக்கப்படாமல் எழுந்து நிற்கும் மகாராணி போல பாசாங்குகளுக்கு மாறிய தத்துவங்களை நிறுவுகிறது. இம்மொழியின் வரலாறு ஆழ்ந்த பண்பாடுகள் மற்றும் மக்களின் உணர்வுகளை ஒன்றோடொன்று இணைத்து ஒரு அழகான அனுபவத்துக்கு துவக்கம் அளிக்கிறது. தமிழ் உள்நோக்கம் மற்றும் உள்ளமைப்புக்கேற்ப ஒரு தனித்துவமான மொழியாக உள்ளது. இளம் கைமொழியிலிருந்து கற்பதுவது வரை தமிழ் ஆராயலுக்குரிய அவசியமானவற்றை மிகுந்த வெளிப்பாட்டுடன் வழங்கும் திறமையுடன் வருகிறது. கலைச்சொல்களை அழகாய் தன்னில் வைத்திருக்கும் அது தனது சொற்கள் மூலம் உலகத்தை சித்தரிக்கிறது. இதனால் தமிழ் மொழி மன அழுத்தத்திற்கு கூட ஒரு மருந்தாய் விளங்குகிறது. தமிழ் மொழியின் பரவலான இலக்கியம் பல்வேறு சந்திரங்களை வெளிப்படுத்துகிறது. அதில் காவியங்கள், நாவல்கள், கட்டுரைகள் மற்றும் நதிகள் இயக்கங்கள் போன்ற பல்வேறு வகை சார்ந்த சியங்கள் உள்ளன. இவை அனைத்தும் சந்தோஷம், கவலை, காதல், தர்மம் என பொருந்திய எண்ணங்களை தேசிய நினைவுகளால் அனைவரது களிற்றில் நிலைத்து நிற்க தொடர்பு படுத்துகின்றன. தமிழ் பேசும் மக்கள் இவ்வொழியில் அவர்கள் உணர்வுகளுக்கு வலிமை, வீரவணக்கம் மற்றும் பண்புக்கூற்றுகளை உணர்கிறார்கள். தமிழ் வார்த்தைகள் பல உள்ளடக்கம் கொள்ளும் முத்துக்கள் போல மனதை ஆழமான அழிக்க லயிப்ப மாறக்கூடியவை. வேறு மொழிகளில் ஒப்பிடுகையில் தமிழ் மாயக்காட்சிகள் மற்றும் சிந்தனைகளை அனைத்தும் வெளிப்படுத்த எளிதாகாத உணர்தல்களை உதவுகிறது. பல மொழிகளில் நிலைத்திராத சொற்கள் தமிழில் உங்கள் உள்ளுருக்கத்தை கற்பிப்பதில் பெரிதும் உதவுகின்றன. கடைசி என்கின்ற வார்த்தை ஒன்று வலியுறுத்தியது மீண்டும் அறிவுரைகள் கதைநாயகங்களை காண்பிக்கின்றன. இவ்வாறாக தமிழில் யாராலும் கணிக்க முடியாத அழகு உண்டு. இனிமொழியில் மொழியின் இனியியலை வாழ்த்துவதற்கு எல்லா இடங்களிலும் பரவலாக தமிழ் பேசப்படும் ஒவ்வொரு கரங்களை கலந்து கொள்ள வேண்டும்.